அது மட்டும் என்கிட்ட சொல்லாத. அதை என்னால கேட்க முடியாது. அதான் நீ ஏற்கனவே ஒரு முடிவோட இருக்கியே. அந்த மகேஷ் போன் பண்ணானா? ஆமா. எடுத்து என்னன்னு கேட்கணும்ல. அம்மா, அவன் போன் பண்ணா நான் ஏன் எடுக்கணும்? விட்டா அவன் கூட போய் என்ன சேர்ந்து வாட சொல்வ போல இருக்கு. ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்குல்ல, குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதுல அவனோட பங்கும் இருக்குன்னு கோர்ட் சொல்லிருக்குல்ல. அதுக்கு நீ உடனே செக்கப்க்கு போகணுமா? நீ வரலன்னா அவன் பெருசா பிரச்சனை பண்ணுவான் போல. போன் அட்டன் பண்ணி என்ன ஏதுன்னு அவன் கிட்ட சொல்லு. செக்கப்க்கு போயிட்டு வா. அம்மா, இன்னைக்கு எனக்கு செக்கப் டேட்டே இல்ல. அவன் சும்மா வெறுப்பேத்துறதுக்காக உளறிக்கிட்டு இருக்கான். நீ அதை கேட்டு பயந்து என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க. தலைவரே, வேலையாகிறியா? என்னப்பா? இந்த 21 23 ஸ்பேனர் எடுத்துன்னு வா. இதோ எடுத்துட்டு வரேன்ப்பா. என்ன பெருசு வந்துட்டேன்ப்பா. இன்னும் மந்தமாகற என்ன உன் கையில ஸ்பீடா இருக்க மாட்டேங்குது. இதே சிவராமன் சார் இருந்தா எப்படி இருப்பா தெரியுமா? சும்மா எள்ளுன்னா என்னையா வந்து நிப்பாரு. அவராண்ட தொழில் கத்துக்கிட்டனால தான் நான் இவ்வளவு ஸ்பீடாகிறேன். குடு. இந்தா. ஆமா, நீ என்ன யோசிச்சுக்கிற? ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனையா? என்ன பொண்ணுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணுமா? இல்லை பையன் எதுவும் பேச்ச கேட்க மாட்டேங்கிறானா? என்ன பேசு? இந்த காலத்து பசங்களாம் அப்படிதான் இருப்பானுங்க. அதுக்கு போய் மூஞ்சி எப்படி வச்சுன்னுக்குற? போ, அதெல்லாம் சரியாயிடும். போய் வேலையை பாரு. பார்த்துக்கலாம் விடு. ஓ, அதுக்கு போய் மூஞ்சி எப்படி வச்சுன்னுக்குற? பார்க்கறதுக்கே சைக்கிள் பெருசு. கொஞ்சம் சிரிச்சுருந்தாகிறேன். அங்கிள், என்ன வேலையெல்லாம் ரொம்ப பரபரப்பா நடக்குது போல. ஓ, முதலாளியம்மாவா? வாங்க முதலாளியம்மா. இதான் ஷெட்டுக்கு வர டைமா? வந்த உடனே மொத்த மெக்கானிக் ஷெட்டு ஏன் தள்ள கட்டிங்க? எப்படி மேனேஜ் பண்றது? சிங்கிள் மேன் ஓனர். இந்த பாருங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் ஒரு ஆளே எவ்வளோ வேலை தான் பார்க்கறது. நம்ம ஊர்கார பசங்க 2 பேர் இருக்கானுங்க. அவனுக்கு வேணா வேலைக்கு எடுத்துக்கலாமா? ஓகே தானே? ஏங்க, தரமான பசங்க. காலையில 6 மணி ஆனா போதுங்க. ஓ, உங்கள மாதிரியே ஒயின் ஷாப்ல போய் நிப்பாங்களா? சாச்சா, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைங்க. பின்ன முன்னாடியே வாங்கி பேக் பண்ணி வச்சுப்பாங்க, அப்படித்தானே? சாச்சா, தெளிவான பசங்க. அப்படியே என்ன மாதிரி ஃபுல் டெடிகேஷன். கட்டியே போட்டாலும் கடமையே கண்ணா இருப்பானுங்க. மை வளர்ப்புங்க. வேலையே கத்தின்னு இருப்பானுங்க. வெளியெல்லாம் போய் கலாட்டம் பண்ண மாட்டானுங்க. ஏங்க, நீங்க ஒரு ஆள் பண்ற கலாட்டாவே போதும். இதுல மேற்கொண்டு 2 பேரா? வேண்டாம் சாமி. ஓனர், ரொம்ப பயப்படாதீங்க ஓனர். அதெல்லாம் அவனுங்க 10 மணிக்கு மேலே தான் பண்ணுவானுங்க. சொல்றது நம்புங்க. பட் ஆனால் தொழில் பண்ணுறதுல அந்த மாதிரி பண்ண மாட்டானுங்க. நைஸ் புள்ளிங்க. ரொம்ப நல்ல பசங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருப்பானுங்க. பர்ஃபெக்ஷன் தான். மற்ற மெக்கானிக்லாம் 1/2 மணி நேரம் செய்கிற வேலையை நம்ம பிள்ளைங்க ஷார்ப்பாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிப்பானுங்க. அப்படியா? சரி, சேலரி அதெல்லாம் பார்த்துக்கலாம். வியாபாரத்தில் சம்பளம் தனியாக கொடுக்காம இந்த ஓடுற வியாபாரத்தில் கிடைக்கிற லாபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குத்தாதே சரியாக போயிடும். என்ன, அவங்களுக்கும் வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஷெட்டும் அவங்களுக்கு தானே ஒரு நினப்பு இருக்கும்ல. அஞ்சலி, சத்யா சொன்னா தப்பா போயிடுமா? சரி, நீங்க அவங்கள வர சொல்லுங்க. ஏங்க, என்ன சொல்றீங்க? இன்னும் 3 நாள் இங்க வந்துருவானுங்க பாருங்க. இப்போ அவங்க எங்க வேலை செய்யறாங்க? அவனுங்க இப்போ ஒரு மெக்கானிக் ஷெட்ல வேலை செய்யறானுங்க. அந்த முதலாளி ரொம்ப டார்ச்சர் பண்றானோ. செம்ம பிரஷர். அதான் நான் சொல்லிட்டேன்னு வேலையை தூக்கி போட்டீங்க வரப்போறானுங்க. அப்போ நாளை பின்ன நான் ஏதாவது சொன்னாலும் இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஏங்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம இருக்கத்துல எப்படிங்க, நம்ம பசங்க அவனுங்க. நம்மள அவ்வளவு மரியாதைங்க.
நல்லா ஜோக் பண்றீங்க. என்ன நம்பிட்டீங்களா? ஏய், ஏய், சத்யா இவ்வளவு தைரியம் ஏய், ஏய், என்ன வேணும் உனக்கு? சும்மா சும்மா பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. யார் மேல கை வைக்கிறீங்க? சண்டை போடக்கூடாது. ஏய், ஏய், வேணாம்ப்பா. அவனை அடிச்சு என்னடா வாயில அடிச்சு விடுவேன். சத்யா, விடுப்பா. அவனை பார்த்துட்டே இருக்கிறான். சும்மா சும்மா பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறான். என்ன வேணும் சத்யா, உனக்கு? சொல்றேன்ல, விடு. எதுக்கு சும்மா இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இங்க பாரு அஞ்சலி, நீ மெக்கானிக் ஷெட் நடத்து இல்ல வேற என்ன வேணாலும் பண்ணு, அது ஒண்ணு எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இவன் இங்க இருக்க கூடாது. இவனை முதல்ல இங்க இருந்து வெளியில போ சொல்லு. எதுக்கு ஆ? எதுக்கு வெளியே போக சொல்லணும்? இவர் என் கம்பெனியோட எம்ப்ளாய். ஏய், பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி, சும்மா 4 தகர ஷீட்டை வச்சுக்கிட்டு வேணா அஞ்சலி, நீ தப்பு பண்ற. என்ன பொசசிவ் ஆகுதா? பாக்குறதுக்கு ஆள் ஸ்மார்ட்டா இருக்காரேன்னு உனக்கு பயமா இருக்கா? ச்சே, யாரு இவன்? சும்மாதான் இருக்கானா? இவனை பார்த்து நான் பொசசிவ் ஆகணுமா? ஏய், இந்த பாரு, அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத. கேட்கவே அசிங்கமா இருக்கு எனக்கு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு போகணும். அங்க வராம இங்க என்ன வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்க? ஏய், இந்த அக்கறெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என் குழந்தைய பாத்துக்க எனக்கு தெரியும். என்னைக்கு செக்கப்க்கு போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ உன் வேலைக்கு என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பு. இந்த பாரு அஞ்சலி, நான் சொல்றத கேளு. இந்த மெக்கானிக் ஷெட்டை க்ளோஸ் பண்ணிரு. இந்த பசங்க எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு நம்ம